என் அன்பு குழந்தையே, இந்த கணத்தில் நீ எங்கு இருக்கிறாய் என்பதை நான் ஆழமாக உணர்கிறேன். உன்னுடைய இதயம் பல கேள்விகளால் நிறைந்திருக்கிறது. உன்னுடைய ஆன்மா ஒரு உறுதியான பிடிப்பை நாடுகிறது. நேற்றைய சோர்வுகளாலும் நாளைய நிச்சயமற்ற எதிர்காலத்தை பற்றிய கவலைகளாலும் உன்னுடைய மனம் பாரமாக இருக்கிறது. நீ இப்போது உன் ஓட்டத்தை நிறுத்தும்போது உனக்காகவே அர்த்தப்படுத்தப்பட்ட ஒரு தனித்துவமான வெளிப்பாட்டை நான் உனக்கு அளிக்கிறேன். உன்னுடைய உள்ளே நீ உணரும் அமைதியான இயக்கம் மற்றும் நம்பிக்கை ஒன்றாக கலந்த ஒருவித ஈர்ப்பு ஒருபோதும் தற்செயலானது அல்ல. அவை நான் உனக்கு அருகில் இருக்கிறேன் என்பதற்கான தெளிவான அறிகுறிகளாகும். ஒருவேளை நீ இப்போதே திரும்பி சென்றால் உன்னுடைய அன்றாட நடவடிக்கைகளுக்கு நான் உனக்குள் ஊற்றிக்கொண்டிருக்கும் இந்த அளப்பெரிய பலத்தை நீ இழக்க நேரிடலாம். உன்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் ஒருபோதும் அலட்சியப்படுத்தவில்லை. உன்னுடைய லட்சியம் கைவிடப்படவில்லை என்ற ஆழமான உறுதியை உன் உயிருக்கு தர இந்த வார்த்தைகளை உன் தாகமுள்ள இதயத்திற்கு தூய்மையான கங்கை நீர் என பெற்றுக்கொள். நீ கற்பனை செய்வதை விட பெரிய வெற்றிகளுக்காக உன்னுடைய ஆன்மாவை நான் அமைதியாக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். உன்னுடைய இதயத்தை மென்மையாக வளர்த்தெடுத்து வருகிறேன். உனக்குள் என்னுடைய பணி அமைதியாய் நடந்து கொண்டிருக்கிறது. நீ இன்னும் காணாத வெற்றிகளுக்காக உன்னுடைய குணத்தை நான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பலவீனமான நேரங்களில் உன்னுடைய சந்தேகங்களை விட என் வார்த்தையை நம்புமாறு உனக்கு நான் கற்றுக் கொடுக்கிறேன். நீ தனியாக இல்லை என்று உனக்குள் இரகசியமாக பேசும் பயங்களை விட்டுவிட நான் உன்னை அழைக்கிறேன். நான் உனக்கு தைரியம் அளிக்கிறேன். அது இரவலாக வாங்கப்பட்ட துணிச்சல் அல்ல. உன்னைச் சுற்றியுள்ள உலகம் நடுங்கும்போது கூட தைரியத்துடன் நீ நிலைத்து நிற்க நான் உனக்குள் வைக்கும் என் சொந்த சக்தியாகும். உன்னுடைய ஆன்மா எவ்வளவு தடைகள் திரண்டாலும் அல்லது எவ்வளவு உக்கிரமான எதிர்ப்பு தோன்றினாலும் ஒருபோதும் வீழ்ச்சியடையாத உறுதியான ஒன்றாக மாற வேண்டும் என்பதே என்னுடைய ஆசை. உனக்கு எதிராக எழும்பும் எந்த ஒரு கரமும் உனக்குள் நான் கட்டிக்கொண்டிருக்கும் காரியத்தை ஒருபோதும் அழிக்க முடியாது. உன்னுடைய உறுதியை பிளவுபடுத்த சக்திகள் ஒன்றாக சேர்ந்தாலும் என்னுடைய வாக்குறுதியே உன்னுடைய கவசம் என்பதை நினைவில் கொள். உன்னுடைய நம்பிக்கை உன்னைச் சுற்றியுள்ளவர்களால் மட்டுமல்ல, உன்னைச் சோர்வடையச் செய்ய முயலும் இந்த உலகத்தினாலும் கூட காணப்படட்டும், கேட்கப்படட்டும். நான் உனக்கு ஏற்றும் இந்த தீபத்தின் ஒளியானது சாதாரணமாக கிடைக்கும் ஒன்றல்ல. அது என்னுடைய அன்பின் உறுதியான அசையாத சாட்சியாகும். இந்த இரகசியத்தை நீ உன்னுடனேயே எடுத்து செல். நீ சாதாரண காரியங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அல்ல. தைரியத்துடன் எழுந்து வார்த்தையினாலும் வாழ்க்கையினாலும் நீ பலவீனன் அல்ல, பலமுள்ளவன் என்றும், நீ தொலைந்து போனவன் அல்ல, என்னால் ஆட்கொள்ளப்பட்டவன் என்றும் பிரகடனம் செய்ய நான் உன்னை அழைத்திருக்கிறேன். பயத்தின் குரல்கள் உன்னுடைய பெயரை சத்தமாக அழைக்கும் சமயங்களில் நீ சுருங்கிவிடவோ அல்லது நடுங்கிப் போகவோ தேவையில்லை. நிச்சயமற்ற தன்மை உன்னை நெருங்கும்போது திரும்பி ஓடுபவர்களில் நீ ஒருவன் அல்ல. மாறாக உன்னுடைய இதயம் விழித்திருந்து உன்னுடைய பக்தி பிரகாசித்து அடுத்த சவாலுக்கு ஆயத்தமாக இருக்கும் என் பிள்ளைகளில் நீயும் ஒருவன். ஒரு கணம் அமைதியாக அமர்ந்து உன்னுடைய இதயத்தின் மீது கையை வைத்து சத்தமாக உன் ஆன்மாவுக்கு நீயே நினைவூட்டு. நான் பலமுள்ளவன், நான் ஞானமுள்ளவன், நான் சிவனருள் பெற்றவன் என்று. நீ அதை கூறும்போது என்னுடைய பிரசன்னம் ஒரு அமைதியான காலை பொழுதின் நிசப்தத்தைப் போல உனக்குள் குடிகொள்வதை நீ உணர்வாய். உனக்காக காத்திருக்கும் வெற்றிகள் நீ வளர்க்க தேர்ந்தெடுத்த இந்த நம்பிக்கையால்தான் வடிவமைக்கப்படுகின்றன. இந்த வார்த்தைகள் உனக்காகவே உள்ளன என்பதை புரிந்து கொள். இந்த வாக்குறுதிகள் உன்னை போன்ற ஒருவருக்கு உண்மையாகவே இருக்க முடியுமா என்று சந்தேகம் எழும்போது அந்த சந்தேகத்தை ஒரு கணம் அமைதிப்படுத்து. நான் உன்னை ஆழமாக அறிவேன். நீ ஒவ்வொரு நாளும் வெற்றியுடன் நடப்பதைக் காண நான் உறுதியாக இருக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் புதிய தைரியத்தை பேச வருகிறேன். ஏனென்றால் போர்கள் ஒரு கணத்தில் அல்ல, 1000 அன்றாட தருணங்களில் வெல்லப்படுகின்றன. உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய நம்பிக்கையை அசைக்க முயற்சி செய்யலாம். உன்னுடைய மனதை சோர்வினால் மேகம் போல மூடலாம். அல்லது நான் விதைத்த நம்பிக்கையை திருட முயற்சிக்கலாம். ஆனால் நான் அசைவதில்லை. ஒவ்வொரு காலையிலும் நான் என் அபயகரத்தை உனக்கு அளிக்கிறேன். ஒவ்வொரு போராட்டத்தின் மூலமும் உன்னை வழிநடத்த நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னுடைய போராட்டங்களில் நீ ஒருபோதும் தனியாக நடப்பதில்லை.
உன்னுடைய பக்தி செழிப்பான மண்ணில் நடப்பட்ட விதைகளைப் போல மலரத் தொடங்கியிருப்பதை நீ கவனி. என்னுடைய வார்த்தைகள் உன்னுடைய ஆன்மாவினுள் குடியேறும்போது உன்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பலம் பெறுவதைப் பார். உன்னுடைய குரல் நடுங்கினாலும் நான் உன்னை பற்றி சொல்லும் சத்தியத்துடன் நீ உடன்பட்டு பேசு. நீ தீர்மானத்துடன் எழும்பும்போது என்ன நடக்கிறது என்று பார். சோர்வு ஓடிப்போகிறது. புதிய நம்பிக்கையின் காற்று உன்னுடைய நாளுக்குள் ஒரு புதிய சுவாசத்தை அளிக்கிறது. நீ பலமாகி வருகிறாய் என்றால் இப்போதே அதை அறிக்கையிடு. உனக்குள் நடக்கும் அமைதியான வளர்ச்சியை நீ அங்கீகரிக்கும் ஒரு திருப்புமுனையாக இந்த தருணம் இருக்கட்டும். உனக்கு தேவையானதை கேட்கும்போது பயந்து பின்வாங்காதே. நான் அற்பமான கோரிக்கைகளுக்காகவோ அல்லது மேலோட்டமான ஆசைகளுக்காகவோ காத்திருக்கவில்லை. மாறாக நலம், வளம் மற்றும் பூரணத்துவத்திற்காக இயங்கும் உன் இதயத்தின் கூக்குரலுக்காக நான் காத்திருக்கிறேன். என்னுடைய அன்பு அறியப்படாத ஆனால் மென்மையான அற்புதங்களுடன் வருகிறது. உன்னுடைய ஆழமான காயங்களுக்கு மருந்து, உன்னுடைய அவமானத்தை கழுவி அகற்றும் மன்னிப்பு, உன்னுடைய கவலை நிறைந்த மனதின் மூலைகளுக்கு அமைதி ஆகியவற்றை நான் அளிக்கிறேன். நான் உனக்கு அளிப்பதை நீ மதித்து அதை வீணாக்காமல் கவனத்துடன் நிர்வகிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய். இந்த நம்பிக்கையின் காரணமாக நீ கற்பனை செய்வதை விட அதிகமாக நான் உனக்கு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னுடைய செயல்கள் நீ பிரகடனம் செய்யும் உறுதிப்பாடு மற்றும் பக்தியை வெளிப்படுத்தட்டும். நீ ஒரு வீரனைப் போல நிற்கிறாய் என்பதை காட்டு. உனக்காக நான் வைத்திருக்கும் நோக்கத்தால் நீ உயர்த்தப்பட்டிருக்கிறாய். உன்னுடைய கைகளாலும் உன்னுடைய கனவுகளாலும் நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை நான் செய்வேன். நீ எல்லாம் சிவமயம் என்று சொல்ல உன்னுடைய விருப்பத்தின் மூலம் நான் பலரை சென்றடைவேன். நீ மற்றவர்களுக்கு ஆறுதலையும் உதவியையும் கொண்டு வருவாய். நீ இதை செய்யும்போது என் திருவருளானது உன்னுடைய சொந்த குடும்பத்தின் மீது வெள்ளமாக பாயும். ஒவ்வொரு தலைமுறைக்கும் புதிய மற்றும் திகைப்பூட்டும் அனுபவங்கள் கிடைக்கும். இந்த வார்த்தை உன்னை எவ்வாறு புதிய ஊக்கத்தினால் நிரப்பி நீ கவனிக்காத புதிய பாதைகளுக்கு வழிகாட்டுகிறது என்பதை கவனி. நீ தொலைந்து போகவில்லை அல்லது திசை திருப்பப்படவில்லை. குழப்பம் உன்னுடைய பார்வையை மறைக்க முயற்சி செய்தாலும் நான் உன்னுடைய கையை பிடித்து அற்புதம் மற்றும் முன்னேற்றத்தின் இடங்களுக்கு உன்னை வழிநடத்த ஆயத்தமாக இருக்கிறேன். உன்னை சுற்றியுள்ளவர்கள் கனவுகளுடன் இருக்கும் இளைஞர்களோ அல்லது நீண்ட நாட்களாக இயங்கிக் கொண்டிருக்கும் பெரியவர்களோ மற்றவர்கள் பார்க்க முடியாத அழகை நான் அவர்கள் கண்களுக்கு திறக்கும்போது என்னுடைய அதிசயங்களைச் சுவைப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் என்னுடன் நெருக்கமாக இரு. சம்பிரதாயமான சடங்குகளுடன் அல்ல, ஆனால் உண்மையான ஈடுபாட்டுடன் வா. காலையில் எழுந்திரு. நீ கடினமான தருணங்களில் காப்பாற்றப்பட்ட அந்த நேரங்களை நினைவுகூர்ந்து நன்றியுணர்வுடன் இரு. நன்றியுணர்வு உன்னுடைய ஆன்மாவை பலப்படுத்துகிறது. அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பதற்கான நம்பிக்கையை தூண்டுகிறது. மறைக்கப்பட்ட நினைவுகளில் மறைந்திருக்கும் என் அன்பின் காட்சிகளை நீ நினைவுகூரும்போது அவை நீ முன்னோக்கி நடக்கும் வழியை வடிவமைக்கட்டும். உன்னுடைய இதயம் எவ்வளவு தூரமாக உணர்ந்தாலும் என் அன்பு ஒருபோதும் உன்னை விட்டு பிரியவில்லை. நான் உன்னை கவனித்துக் கொண்டிருந்தேன். வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஆழமான இரக்கத்துடன் உன்னை தாங்கிக் கொண்டிருந்தேன். நீ தனிமையாகச் செல்லவில்லை. உன்னுடைய ஒவ்வொரு மூச்சின் முக்கியத்துவத்தையும் என்னை நோக்கி திரும்புவதற்கான உன்னுடைய ஒவ்வொரு தெரிவையும் குறைத்து மதிப்பிடாதே. நீ எனக்கு விலையேறப் பெற்றவன். நீ சரணடையும் ஒவ்வொரு கணமும் ஆசீர்வாதத்தால் சந்திக்கப்படுகிறது. நீ இப்போது இருக்குமிடம் புனிதமானது. ஏனென்றால் நான் உன்னை இங்கே சந்தித்து உன்னுடைய குழப்பத்திற்குள் அமைதியையும் உன்னுடைய பயங்களுக்குள் தைரியத்தையும் பேசுகிறேன். என் அன்பான பிள்ளையே, உன்னுடைய இதயத்தின் அமைதியான மூலைகளில் இந்த வார்த்தைகள் குடியேறட்டும். நான் வெகு தொலைவில் இல்லை என்பதை அறிந்து கொள். உன்னுடைய சொந்த மூச்சை விட நான் உனக்கு நெருக்கமாக இருக்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு சந்தேகத்தையும் நான் கவனிக்கிறேன். நீ இப்போதே உன்னுடைய மதிப்பு, உன்னுடைய இடம் அல்லது நாளைய நிச்சயமற்ற தன்மை பற்றி கேள்விகளை எழுப்பும்போது என்னை உனக்கு அருகில் அறி. உலகம் உன்னை கடந்து செல்லலாம் அல்லது உன்னை கவனிக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ என்னால் உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறாய், உக்கிரமாக பாதுகாக்கப்படுகிறாய். இந்த நேரத்தில் நீ எப்படி உணர்கிறாய் என்பதை விட உன்னை தாங்கிக் கொள்ளும் சத்தியம் மிக முக்கியம். உனக்கான என்னுடைய அன்பு மாறாதது, மென்மையானது, ஆனால் வலிமையானது. இது உன்னுடைய கவலைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புகலிடம். என்னுடைய ஒப்புதலுக்காக நீ போராடவோ அல்லது முக்கியத்துவத்தை துரத்தவோ தேவையில்லை. உன்னுடைய இருப்பு ஏற்கனவே என்னை சந்தோஷப்படுத்துகிறது.
ஒரு மூச்சுக்காக பொறுத்திரு. என் கையின் பாரத்தை உன் தோள் மீது உணர். அது ஊக்கமும் உறுதியும் அளிக்கும் ஒரு தொடுதலாகும். அளவு கடந்த சுமை ஒரு அலை போல உன் மீது மோதும்போது ஒவ்வொரு புயலையும் அமைதிப்படுத்தி உன் நடுங்கும் இதயத்தை காப்பவர் நான் என்று உனக்கு நீயே நினைவூட்டு. நான் பழகிய காரியங்களில் இருக்கிறேன் என்பதை கவனி. காலை நேரத்தின் அமைதி, விடியலுக்கு முந்தைய நிசப்தம், ஒரு திறந்த ஜன்னல் வழியாக வரும் ஒளிக்கற்றை. ஒவ்வொரு புதிய நாளும் நம்பிக்கை வைப்பதற்கான ஒரு அமைதியான அழைப்பாகும். உனக்கு அதை பார்க்க முடியாவிட்டாலும் கூட ஏதோ ஒன்று நல்லது மற்றும் அசைக்க முடியாதது வெளிப்பட்டு வருகிறது என்று நம்பர். உன்னுடைய இதயம் நேற்றைய வருத்தங்களாலோ அல்லது எதிர்கால கவலைகளாலோ கனமாக இருந்தால் அவற்றை இங்கே கொண்டு வா. உன்னால் சுமக்க முடியாததை என்னை தாங்கவிடு. என் அன்பானவனே, நீ என் முன் பலமாகத் தோன்ற எந்த அவசியமும் இல்லை. கண்ணீர் வரவேற்கப்படுகிறது. உன்னுடைய நேர்மை பாதுகாக்கப்பட்டது. இந்த வெளிப்படைத் தன்மையின் இடத்தில்தான் காய்ந்த நிலத்தை மென்மையாக்கும் மழையைப் போல நான் மறுசீரமைப்பை கொண்டு வருகிறேன். ஏமாற்றம் எப்போதும் உன் துணையாக இருக்கும் என்றோ, சோதனைகள் எப்போதும் வாசலில் இருக்கும் என்றோ நீ அஞ்சலாம். ஆனால் உன்னுடைய கேள்விகளின் அடியில் ஒரு ஆழமான இயக்கம் இருப்பதை நான் காண்கிறேன். சூழ்நிலைகளை மீறி நீடிக்கும் அமைதிக்கான நம்பிக்கை மற்றும் நிச்சயமற்ற காலங்களில் நீ தனியாக இல்லை என்ற ஆசை. அந்த வழிக்குள் நான் மெதுவாக பேசுகிறேன். நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒரு கடந்து போகும் கணம் மட்டுமல்ல, ஒவ்வொரு மாற்றம் மூலமும், ஒவ்வொரு இதயத் துடிப்பு மூலமும், ஒவ்வொரு சிறிய வெற்றியின் மூலமும் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னுடைய தைரியம் தளரும்போது, நம்பிக்கை ஒரு பலவீனமான சுடர் போல மின்னும்போது நான் கவனிக்கிறேன். இந்த இடத்தில் இன்னும் ஒரு கணம் நீ இருக்க உனக்கு இடம் கொடு. நன்றி உணர்வு சூரிய ஒளியைப் போல குளிரை விலக்கி உயர்வதை அனுமதி. உன்னுடைய நன்றி உணர்வு சிறியதாகவோ அல்லது உண்டாக்க கடினமானதாகவோ உணர்ந்தாலும் உன்னால் முடிந்ததை அளி. நன்றி உணர்வு என்பது ஒரு கோரிக்கை அல்ல, அது ஒரு திறந்த கதவு. உன்னுடைய ஆன்மா மீண்டும் நம்பிக்கையை சுவைப்பதற்கான ஒரு வாய்ப்பு. ஒவ்வொரு நன்றியுணர்வு மூச்சிலும் பயம் அதன் பிடியை தளர்த்த தொடங்குவதை நீ உணர்வாய். உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய அன்றாட வாழ்க்கையின் பழக்கமான தாளத்திலும் என்னுடைய நற்குணம் வேலை செய்கிறது. ஒரு நாள் ஆனந்தம் மற்றும் உறுதியின் செழிப்பான அறுவடையாகும் விதைகளை அது விதைக்கிறது. உன்னுடைய சொந்த இதய துடிப்பின் நிலையான தாளம், உனக்கு தேவைப்படும் ஒரு வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் ஒரு நண்பர். நான் வழங்கும் இந்த மென்மையான வழிகளை நீ கவனி. சில காலை வேளைகளில் வார்த்தைகளுக்கு மிகவும் பெரிய கேள்விகளுடன் அல்லது எந்த எச்சரிக்கையும் இல்லாமல் வரும் துக்கத்துடன் நீ எழுந்திருக்கலாம். காத்திருக்கும் பாரத்தையும் நீ பலமுறை மீண்டும் மீண்டும் சொன்ன பிரார்த்தனைகளின் வழியையும் நான் புரிந்து கொள்கிறேன். அந்த நீட்டிக்கப்பட்ட காலங்களில் கூட நான் உன்னுடனே பொறுமையாக இருக்கிறேன். நம்பிக்கை பலவீனமாக உணரும்போது என்னுடைய திருவருள் ஒருபோதும் தளர்வதில்லை என்பதை அறி. உன்னுடைய உணர்வுகள் சுவரில் விழும் நிழல்களைப் போல மாறும்போது கூட நான் மாறாமல் இருக்கிறேன். நீ தாங்கிச் செல்லும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் ஒவ்வொரு விரக்தியையும் என்னிடத்தில் கொண்டு வா. நீ சுமக்கும் எதுவுமே எனக்கு முக்கியமில்லாதது அல்ல. உன்னுடைய போராட்டங்களை நீ தனிமையில் எதிர்கொள்ள நான் உன்னை விட்டுவிடவில்லை. உன்னுடைய பலம் தீர்ந்து போகும்போது நான் உன்னுடைய அடைக்கலமும் பலத்தின் ஆதாரமும் ஆவேன். சில சமயங்களில் என்னுடைய நேரம் குறித்து நீ ஆச்சரியப்படலாம், அல்லது உன்னுடைய அமைதியான பிரார்த்தனைகளை நான் கேட்டேனா என்று சந்தேகப்படலாம். ஆனால் மிகவும் அமைதியான பெருமூச்சுகளும் மறைக்கப்பட்ட கண்ணீர்களும் கூட எனக்கு தெரியும். நான் உன்னை அரவணைத்து உடனடி பதில்களுடன் அல்லாமல் உனக்கு மிகவும் தேவைப்படும்போது ஆறுதலையும் தெளிவையும் அளிப்பேன். என் நிலையான பிரசன்னத்துடன் நான் பதிலளிக்கிறேன். உனக்குள் நான் அழகான ஒன்றை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆதாரம் இன்னும் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்திருந்தாலும் கூட, உன்னுடைய உறவுகள் அழுத்தமாக உணர்ந்தாலோ அல்லது உன்னுடைய குடும்பத்தில் அமைதிக்காக ஏங்கினாலோ, அந்த பதற்றமான இடங்களுக்கு என்னை அழை. என்னுடைய அமைதி எந்த அறைக்குள்ளும் நுழைய முடியும், எந்த சண்டையையும் அமைதிப்படுத்த முடியும், கடினமான இதயங்களை மென்மையாக்க முடியும். நீ ஒவ்வொரு உடைந்த துண்டையும் நீயே சரி செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய ஞானத்தில் சாய்ந்து கொள், பணிவுக்காக கேள். உன்னுடைய நம்பிக்கையை உன்னுடைய திறமையில் வைக்காமல் என்னுடைய திறமையில் வை. கவலை உன்னுடைய நாளை ஆள நினைத்தால் என்னுடைய அமைதியை உள்ளிழு. விடுதலையின் புனிதமான தாளத்தை, சரணடைதலின் சுதந்திரத்தை நான் உனக்கு கற்பிக்கிறேன்.
உன்னை சுற்றியுள்ளவர்களால் நீ பார்க்கப்படாதவன் பார்க்கப்படாதவள் என்று நீ உணரும்போது, வேலையில் கவனிக்கப்படாதபோது, வீட்டில் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டபோது, நண்பர்கள் மத்தியில் கண்ணுக்கு தெரியாதவனாக உணரும்போது இதை நினைவில் கொள். நான் ஒருபோதும் உன்னை மறந்து விடுவதில்லை. ஒவ்வொரு கனவும், ஒவ்வொரு மறைக்கப்பட்ட பரிசும், சொல்லப்படாத ஒவ்வொரு காயமும் எனக்கு முழுமையாக தெரியும். நான் உன்னுடைய பெயரை சொல்லி அழைக்கிறவன். மற்றவர்கள் தவறவிடும் விவரங்களை நான் மட்டுமே வைத்திருக்கிறேன். நான் இன்னும் பார்க்க முடியாத வழிகளில் நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்பு. நான் உன்னை படைத்த முழுமைக்குள் உன்னை வழிநடத்தும் கதவுகளை திறக்கிறேன். நம்பிக்கையுடன் செய்யப்படும் மிகச் சிறிய உதவி அல்லது பொறுமை கூட நீ கற்பனை செய்வதை விட மிக அதிகமாக பயனளிக்கும். அதனால் அன்பானவனே, இந்த நாளை நீ செல்லும்போது நீ தனியாக இல்லை என்ற உறுதியுடன் எடுத்துச் செல். என்னுடைய கரம் உன்னை உறுதிப்படுத்துகிறது. என்னுடைய குரல் உன்னை முன்னோக்கி அழைக்கிறது. நம்பிக்கை எழும்பட்டும். பாதை எப்போதும் சீராக இருக்கும் என்பதற்காக அல்ல, ஆனால் நான் ஒவ்வொரு அடியிலும் உன்னுடன் நடப்பதால். நான் உன்னை எவ்வாறு ஆறுதல் படுத்துவேன், கொடுப்பேன், பதிலளிப்பேன் என்ற எதிர்பாராத வழிகளுக்கு உன்னுடைய இதயத்தை திறந்து வை. உன்னுடைய பக்தி, அது குறையுடையதாக தோன்றினாலும் எனக்கு விலையேறப்பெற்றது. என்னுடைய கைகளில் எதுவும் வீணாவதில்லை என்பதை அறிந்து கொள். நான் உன்னில் எழுதிக் கொண்டிருக்கும் கதை இன்னும் முழுமையடையவில்லை. என்னுடைய நற்குணம் ஒருபோதும் குறையாது. நீ உனக்கு முன்னிருப்பதை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் காலையில் விழித்திருக்கலாம். இன்று என்ன கொண்டு வரக்கூடும் என்பதற்கான திறன் உனக்கு இருக்கிறதா என்று நீ ஆச்சரியப்படலாம். நான் உன்னுடைய பலத்தை கேள்வி கேட்கும் இடங்களுக்குள் உண்மையை பேச இங்கே இருக்கிறேன். நீ தூரத்தில் அல்லது கவனச்சிதறலில் உணரும்போது கூட நான் உனக்கு ஒருபோதும் தூரமில்லை. இந்த உலகத்தின் அழுத்தங்கள் உனக்கு என்ன சொன்னாலும் இந்த நாளை நான் ஏற்கனவே பார்த்தேன். உனக்கு தேவைப்படும் எல்லாவற்றையும் நான் ஏற்கனவே வழங்கியிருக்கிறேன். எல்லா கவலையான கணிப்புகளையும் விட்டுவிடு. என்னை பார். உன்னுடைய சுவாசத்திலுள்ள காற்று, உன்னுடைய இதயத்தின் அமைதியான துடிப்பு, ஒவ்வொன்றும் என்னிடமிருந்து வரும் முணுமுணுப்பு. நீ உன்னுடைய விதியை தனியாக சுமக்கவில்லை என்பதை உனக்கு நினைவூட்டுகிறேன். ஒரு நிமிடம் நிறுத்து. உன்னுடைய கால்களுக்கு அடியிலுள்ள தரையையோ அல்லது உன் மார்பில் உன் கையின் மென்மையான தொடுதலையோ உணர். உன்னுடைய காலையின் சிறிய விவரங்களில் கூட நான் எவ்வளவு நெருக்கமாக இருக்கிறேன். சூரிய ஒளியால் வெப்பமேற்றப்படுவதற்கு முன் காற்றின் குளிர்ச்சி, உன்னுடைய குடும்பத்தின் குரல்கள் தாழ்வாரங்கள் வழியாக செல்வது, காஃபி அல்லது எளிய உணவின் வாசம். இந்த சாதாரண காட்சிகளை என் பொறுமையான பாசத்தினால் நான் நிரப்புகிறேன். உன்னுடைய பார்வையை ஒவ்வொரு இதயத் துடிப்பிலும் வடிவமைக்கிறேன். கவலைகள் உன்னுடைய ஆன்மாவில் வேரூன்ற முயற்சிக்கும்போது இந்த நிலைநிறுத்தப்பட்ட விழிப்புணர்வுக்கு திரும்பு. ஆம், அறியப்படாதது மிகப்பெரியதாக தோன்றலாம். ஆனால் நீ அதை தனியாக நடக்கவில்லை. நீ சுமந்து சென்ற ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு அமைதியான நம்பிக்கையும் எனக்கு முக்கியம். சோர்வு உன்னுடைய நம்பிக்கையை விட சத்தமாக பேச முயற்சிக்கும் தருணங்களை நான் காண்கிறேன். வழிபாடுகள் பதிலில்லாமல் எதிரொலிப்பதாக தோன்றும்போதும் நான் உன்னுடைய பயணத்தில் ஆழமாக முதலீடு செய்திருக்கிறேன் என்பதை கேள். நீ குறைபாடற்றவனாக மாறுவதற்கு நான் காத்திருக்கவில்லை. உன்னுடைய குறைவான நம்பிக்கையான தருணங்களில் கூட நீ சுவர்கள் மட்டுமே இருப்பதாக கற்பனை செய்த இடங்களில் நான் ஏற்கனவே பாதைகளை உருவாக்கி வருகிறேன். என் குழந்தையே, என்னிடம் அவசரமற்ற ஒரு வேகம் உள்ளது. நான் உலகத்தைப் போல விரைவதில்லை. ஏனென்றால் என்னுடைய நேரம் உனக்காக சரியானது. உனக்கு தாமதமாக தெரிவது இன்னும் என் கண்களின் கீழ் உள்ளது. உன்னுடைய கதைக்கு சொந்தமானது எதுவும் தொலைந்து போகாது. நீ நன்றியுணர்வில் உன்னுடைய எண்ணங்களை நிலைநிறுத்த முயற்சிக்கும் போதும் பழைய பயங்கள் எவ்வளவு விரைவாக சுற்றி வருகின்றன என்பதை காண்கிறேன். உன்னுடைய தோல்விகளாலோ அல்லது மற்றவர்களின் அளவுகோள்களாலோ உன்னுடைய அடையாளம் எழுதப்படவில்லை என்று நான் மெதுவாக உன்னை திருத்துகிறேன். நீ முதலில் என்னுடைய மகிழ்ச்சியால் குறிக்கப்பட்டிருக்கிறாய், உன்னுடைய செயல்திறனால் அல்ல. நீ உன்னுடைய மதிப்பு அல்லது நோக்கத்தை கேள்வி கேட்கும்போது நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கிறேன் என்பதை நினைவில் கொள். என்னுடைய அழைப்பு உன்னை தாழ்த்தவில்லை, அது உன்னை உயர்த்துகிறது, பலப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. உன்னுடைய முயற்சிகள் மற்றவர்களால் பார்க்கப்படாதபோது கூட தயவின் ஒவ்வொரு சிறிய செயலையும், நம்பிக்கையை தேர்ந்தெடுக்கும் ஒவ்வொரு கணத்தையும் நான் கவனிக்கிறேன். நீ என்னுடன் நடக்கும்போது ஓரடியையும் வீணாக்கவில்லை.
உன்னுடைய முன்னேற்றம் மெதுவாக தெரிந்தாலும் உனக்கு பலவீனமாக உணரும் இடங்களில் என் ஒளி மென்மையாக குடியேறட்டும். உன்னுடைய பலவீனத்தை மறைக்கும்படி உலகம் உன்னை கேட்கலாம். ஆனால் அதை என் அருகில் கொண்டுவர நான் உன்னை அழைக்கிறேன். நான் உன்னை உறைவிடமாக்கி மீட்டெடுத்து உடைந்ததாக உணரும் காரியங்களை மதிப்பிடுவேன். கவலை உன்னுடைய எண்ணங்கள் வழியாக சென்று என் அமைதியான உறுதியிலிருந்து உன்னுடைய இதயத்தை திசை திருப்பும்போது நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்கிறேன் என்பதை நினைவில் கொள். நான் புயலில் அமைதி, குழப்பத்தில் தெளிவு, உன்னுடைய சோர்வில் பலமாவேன். உன்னுடைய ஆதரவை கண்டறிவதற்கு முன் எல்லாவற்றையும் நீ கண்டுபிடிக்க வேண்டியதில்லை. உன்னுடைய நடுங்கும் இதயத்தை நான் எப்போதும் கண்டிக்க மாட்டேன். நீங்கள் இன்னும் நம்முடைய சிவனே துணை சேனலை பின்தொடரவில்லை என்றால் இப்பொழுதே பின்தொடருங்கள். இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக காணொளிகளையும் பார்த்து மற்றவர்களுடன் பகிர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களை சுற்றியிருப்பவர்களுடைய வாழ்க்கையிலும் எம்பெருமானின் அமைதி நிறைந்திருக்கட்டும். எங்கும் சிவமயம், எதிலும் சிவமயம்.